Hi friends, welcome to Hubby's Kitchen. நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சிக்கன் கிரேவி எப்படி செய்யணும் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஒரு pan-ல எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் சீரகம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுல ஒரு 3 வெங்காயத்தை வெட்டி போடுங்க. இந்த சிக்கன் கிரேவி எதுக்கு நல்லா இருக்கும்னா சிக்கன் பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா வதங்கினோடனே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிருச்சு. இதில் வெட்டி வச்ச சிக்கனும் போடுறேன். நீங்கள் ஆனியன் எவ்வளோக்குள்ள சேர்க்குறீங்க அவ்வளோக்குள்ள கிரேவி கிடைக்கும். ஒன்றே டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். 1.5 ஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த சிக்கன் கிரேவிக்கு என்ன ஸ்பெஷல்னா தேங்காய் அரைச்சி ஊற்ற வேண்டாம். அதுக்கு பேர் என்ன பண்ணுறோம்னா முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றுறோம், அவ்வளோதான். அதில் மஞ்சள் போடல, மஞ்சள் தேவைன்னா போட்டுக்கோங்க. இப்போது இதை மூடி வச்சிடலாம். நல்லா வேகட்டும். நம்ம அதுக்குள்ளேயே முந்திரி பருப்பு அரைச்சிக்கலாம். முந்திரி பருப்பு நான் ஒரு 10 எடுத்துக்கிறேன். அதை அரைச்சி வச்சுக்கோங்க மையா. பாருங்கள், சிக்கன் நல்லா வந்துருக்கு. இதில் அரைச்சி வச்ச முந்திரி பருப்பை ஊற்றுறேன். சுவையான சிக்கன் கிரேவி ரெடி. ஓகே, பிரியாணி சாப்பிட்டாச்சு. பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவி சாப்பிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக பிரியாணி வித் சிக்கன் கிரேவி செம்ம டேஸ்டாக இருக்கும்.